இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது உங்களின் மனதை உலுக்கும், உங்கள் நம்பிக்கைகளை சோதிக்கும், உங்கள் எண்ணங்களை புதுப்பிக்கும் ஒரு பயணம். நம்மிடம் கேள்விகள் இருக்கின்றன. இந்த உலகத்தை யாராவது பின்னணியில் இருந்து இயக்குகிறார்களா? அரசாங்கங்களை, அரசியலமைப்புகளை, பொருளாதாரங்களை கட்டுப்படுத்தும் ஒரு ரகசிய சக்தி உண்டா? இது யாராயிருக்கலாம்? இல்லூமினாட்டி என்ற அந்த மர்ம கூட்டமா? நாம் ஒவ்வொருவரும் அந்த மர்மமான சக்தியின் பற்றி நின்று சிந்திக்கின்றோம். இன்றைய உலகில் இந்நிகழ்வுகளைப் பற்றி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். சினிமா, காமிக்ஸ், கான்ஸ்பிரசி வீடியோக்கள், பாடல்கள் மூலமாக. இல்யூமினாட்டி என்ற பெயர் எந்த முன்னணி கலாச்சாரப் பொருளிலும் எந்த வரலாற்று புஸ்தகத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த உலகத்தில் இல்யூமினாட்டி என்ற பெயர் முதலில் 1776இல் தோன்றியது. பவேரியாவின் ஒரு பிலசாபி பேராசிரியரான ஆடம் வைஷாப்ட் கத்தோலிக்க தேவாலயங்களின் கட்டுப்பாட்டை உடைக்கவே இந்த அமைப்பை உருவாக்கினார். அவரது இலக்கியம் மனிதரை மத சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும், அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளை மாற்ற வேண்டும். இந்த இலக்கியத்துடன் இணைந்து உருவானது ஒரு இரகசிய அமைப்பு. மக்கள் அப்பிரீதிகாரமான முறையில் தங்கள் அறிவை திறந்து கொள்ள வேண்டும் என்று அமைந்தது. ஆனால் இந்த அமைப்பின் செயற்பாடுகள் மறைவிலும் ஆழமாகவும் இருந்தது. உலகத்தின் அரசியல் இயக்கத்தில் அந்த குழு நிழல்களில் இருந்து தாக்கம் செலுத்தத் தொடங்கியது. அந்த குழுவின் உறுப்பினர்கள் உலகத்தின் கண்களில் இருந்து மறைந்து வாழ்கிறார்கள். நாம் இன்று காட்சியில் பார்த்து அல்லது நம் வழியில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் என்ற சின்னத்தை பற்றி யாரும் கவனிக்கவில்லை என்றால் அது தவறு. அமெரிக்க டாலர் நோட்டில் உள்ள ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ், அது ஒரு கண், பைரமிட் மேல் பார்க்கும் ஒரு கண். இது ஏன் இருக்கிறது? ஒரு அரசாங்கம் எதற்காக ஒரு சின்னத்தை தேவைப்படுத்தும்? அது உங்களது கண்காணிப்பாக இருக்குமா? அனிமியோன் அந்த கண்ணோட்டத்தின் குறியீடாக இருக்குமா? பெரிய பெரிய நிறுவனங்கள், ஹாலிவுட், பாப் கலாச்சாரம், இவையெல்லாம் ஏதாவது ரகசிய கூட்டம் இயக்குவதாக எண்ணம் பரவி இருக்கிறது. பிளாக் ராக் ஒரு திறந்த தொழில்முறை அமைப்பு. அது பல்வேறு உலகளாவிய நிறுவனங்களின் முதலீடுகளை நிர்வகித்து அதிகமான சர்வதேச எதிரொலியை கொள்கிறது. பெரும்பாலும் அதன் பாதிப்பு பங்கு சந்தைகள், அரசியல், பொருளாதார நிலைகள் மற்றும் நிறுவனங்களின் ஆட்சி ஆகியவற்றில் உள்ளது. இல்லுமினாட்டி பிளாக் ராக்கின் பின்னணியில் இருப்பதாக பரவலான செய்தியும் பரவுகிறது. ஒரு அரசியல் தலைவரான ஜான் எஃப். கென்னடி தனது உரையில் ரகசிய அமைப்புகளை திட்டவட்டமாக கண்டிக்கிறார். சில வாரங்களுக்குப் பிறகு அவர் கொலை செய்யப்பட்டார். இல்யூமினாட்டி ஜான் எஃப். கென்னடியை கொன்றதாக உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கூற்று மீது மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் காரணங்கள் நிறைய உள்ளன. அவர் மறைமுக சக்திகளை எதிர்த்தார், ரகசிய அமைப்புகளைப் பற்றி திறமையாக பேசினார், சக்தி மையங்களை தாக்கக்கூடிய பல மாற்றங்களை திட்டமிட்டிருந்தார். அவர் மரணம் அந்த சக்திகளுக்கே பலனாக முடிந்தது. இதையெல்லாம் இணைத்து பார்த்தால் இது ஒரு சத்தமில்லாத சதியாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. 9/11 தாக்குதலுக்கு முன் சில நிமிடங்களில் சில நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை விற்றன. இந்தச் செயல் தற்செயலா? சில ஆய்வாளர்கள் கூறுவதாவது, உலக நிகழ்வுகளை மறைமுகமாக கட்டுப்படுத்தும் இரகசிய அமைப்பான இல்யூமினாட்டிக்கு 9ஆம் நூற்றாண்டில் நடந்த தாக்குதல்களைப் பற்றிய முன்னறிவு இருந்திருக்கக்கூடும். இந்த தகவலை அவர்கள் தங்களின் நிதி லாபத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. குறிப்பாக தாக்குதல்களில் ஈடுபட்ட ஏர்லைன் நிறுவனங்களின் பங்குகளை தாக்குதல் நடைபெறும் முன் விற்று அல்லது குறைந்த விலையில் வாங்கி பின்னர் மீண்டும் விற்கும் ஷார்ட் செல்லிங் போன்ற நிதி உத்திகளை பயன்படுத்தி இலாபம் ஈட்டியிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. இந்த விவகாரம் தன்னிச்சையானது அல்ல, திட்டமிடப்பட்ட ஒரு சதியாக இருக்கக்கூடும் என்று பலர் நம்புகின்றனர். உலகம் முழுவதும் அதிகாரத்தையும் தகவலையும் செல்வத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இரகசிய சக்தியாக இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்திய கல்வி முறையையே பாருங்கள். மாணவர்கள் சிந்திக்கவும் சந்தேகிக்கவும் அல்ல, பின்பற்றவும் ஒழுங்கில் வாழவும் மட்டுமே பயிற்சி பெறுகிறார்கள். இது ஒன்று இல்லூமினாட்டியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு தேவையானது கட்டுப்பாடு, சுதந்திர சிந்தனை அல்ல. ஊடகங்களும் இதையே காட்டுகின்றன. ஒரே மாதிரியான செய்திகள், ஒரே மாதிரியான நோக்கம்.
சர்வதேச ஊடக நிறுவனங்களால் நிதியுதவி பெறும் இந்திய ஊடகங்கள் பல மக்கள் எண்ணங்களை நிர்வகிக்கும் ஒரு கருவியாகவே மாறியிருக்கின்றன. இது சர்வதேச ரகசிய அமைப்புகளின் சாயல்தான். மேலும் இந்தியாவில் முதலீடு செய்யும் உலகளாவிய பெருமுதலாளிகள், குறிப்பாக பிளாக் ராக், வான்கார்ட் போன்ற நிறுவனங்கள் ஒரே சில பங்குதாரர்களால் இயக்கப்படுகிறார்கள். இது ஒரு நுட்பமான கட்டுப்பாட்டின் வடிவம். இவையெல்லாம் இல்லூமினாட்டியின் விரிவாக்கமே என்று சிலர் நம்புகிறார்கள். அதிலும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ற கோட்பாடும் நம்மிடம் தடம் விட்டுவிட்டது. பல அரசியல் தலைவர்கள் உலகளாவிய ஒழுங்கு, ஒரே பொருளாதார அடிப்படை, டிஜிட்டல் உலகம் போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து உபயோகிக்கிறார்கள். இது எல்லாமே ஒரே திட்டத்தின் கீழ் இருக்கிறதா? ஆதார் எண் மரபணு தகவல்களின் மையமாக மாறியுள்ளது. இது உலகத்தில் ஒரே வகையான அடையாள மேலாண்மைக்கு வழிகாட்டுகிறதா? நமக்கு தெரியாது. ஆனால் எதையாவது ஒரு சக்தி கண்காணிக்கிறது என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. மேலும் மதங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பழைய கொள்கைகளை விலக்கி புதிய பேஸ்டு வாழ்க்கை முறைகளுக்கு வழிவகுக்கும் அமைப்புகள், இவை மக்களின் சிந்தனையை மாற்றும் ஒரு திட்டத்தோடு செயல்படுகின்றன. இதற்கு நேரடியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இந்த உலகம் நம்மால் காண முடியாத சில சட்டங்களால் இயக்கப்படுகிறது என்பது மட்டும் உறுதி. ஏனெனில் அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அது எப்போதும் வெளியில் தெரியாது. தெரியாத அந்த சக்திக்கு பின்னால் இல்லூமினாட்டி இருக்க வாய்ப்பு குறைவானது இல்லை. நம்மிடம் இருக்கிறது கேள்விகள், பதில்கள் இல்லை. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் நிச்சயமாக, தகவல் என்பது அதிகாரம். அந்த அதிகாரத்தை சுய லாபத்திற்கு பயன்படுத்தும் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. சிந்தியுங்கள், எதிர்கொள்ளுங்கள், உண்மையை தேடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்திருந்தால் தயங்காமை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் இது போன்ற ஆழமான உண்மையை ஆராயும் வீடியோக்கள் இன்னும் வரப்போகுது. மீண்டும் சந்திப்போம். உங்கள் சிந்தனையை நெருப்பு போல எரிய வைக்கும் இன்னொரு பயணத்தில். நன்றி.